மன்னாரில் பகல் வேளையில் நபரொருவரை தாக்கி அதன் தொடர்ச்சியாக அவர் கழுத்திலே போட்டிருந்த 5.5 பவுன் தங்கச் சங்கிலியை கொள்ளையடித்து சென்றிருக்கின்றது ஒரு கும்பல். இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மன்னார் தோட்டவழி ஜோசுவாஸ் நகர் பகுதியிலே கடந்த 25ஆம் தேதி, அதாவது கிறிஸ்துமஸ் தினத்தன்று மாலை வேளையிலே நபரொருவர் வீட்டிலிருந்து, அதாவது அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கின்றார். அப்போது கிறிஸ்துமஸ் பார்ட்டியில் இருந்த இளைஞர்கள் சிலர் அவரை தாக்கியதுடன் தொடர்ந்து அவர் கழுத்தில் போட்டிருந்த தங்கச் சங்கிலியை பறித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் மன்னார் பொலிஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுத்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதை தவிர அந்த தங்கச்சங்கிலியை அவர்கள் விற்கவோ அல்லது அடகு வைக்கவோ முயற்சிகளை மேற்கொள்ளலாம். எனவே அந்த தங்கச்சங்கிலியின் புகைப்படத்தையும் நான் இதிலே பதிவிட்டிருக்கின்றேன். இந்த தங்கச்சங்கிலியை ஓரளவிற்கு சந்தேகத்தின் அடிப்படையில் யாராவது வந்தால் கடை உரிமையாளர்களோ அல்லது அந்த நகையை பெறுபவர்களோ அல்லது அடகு வைக்க செல்லுகின்ற நேரத்திலேயோ அவர்கள் தொடர்பில் ஒரு விசாரணையை மேற்கொள்ளலாம். அது தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருப்பது நல்லது என்பதற்காக அந்த விடயத்தை நான் இதிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். இதே போன்று பல சங்கிலிகள் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சிலர் வருகின்ற போது சில கேள்விகளை கேட்கின்ற போது ஓரளவுக்கு அந்த தங்கச் சங்கிலியை அறுத்தவர்களுக்கு பதட்டம் ஏற்படும். அதை தவிர அவர்களை இனங்காணக்கூடிய வகையில இருக்கும். அந்த வகையில் ஒரு எச்சரிக்கைக்காக அல்லது ஒரு தகவலுக்காக இந்த விடயங்களை இதிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். அதாவது தற்பொழுது இந்த கொள்ளை சம்பவங்கள் என்பது நாடு முழுவதிலுமே அதிகரித்திருக்கின்றது. யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு என்று வடக்கு மாகாணம் முழுவதும் இடம்பெறுகின்றது. அதை தவிர தென்னிலங்கையிலும் இடம்பெறுகின்றது. தென்னிலங்கையில் இருப்பவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று கொள்ளையடிப்பதும், அதனை தாண்டி யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்கள் வவுனியா மற்றும் தென்னிலங்கை பகுதிக்கு சென்று கொள்ளையடிக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக பல செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. திருட்டு தொழிலில் ஈடுபடுகின்ற பலரை வவுனியா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதை தவிர யாழ்ப்பாண போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதனை தாண்டி தென்னிலங்கையிலும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அண்மையில் கூட ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் சென்று அங்கே பல கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்திருந்தார்கள். அதை தவிர வவுனியாவிலும் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்கின்ற தகவலையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மன்னாரிலும் கடந்த சில மாதங்களாக பல திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அதிலும் மயக்க மருந்து கொடுத்து திருட்டில் ஈடுபடுகின்ற கும்பல் தொடர்பாகவும் அல்லது தனிநபர்கள் தொடர்பாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தது. அதை தவிர தோட்டவழி பகுதியிலே ஒரு நபரை தாக்கி அந்த செயினை அறுத்தவர்கள் இல்ல செயினை பிடுங்கியவர்கள் பார்த்தீங்கன்னா அதே ஊரை சேர்ந்தவர்கள் தான். ஆகவே ஊரில் இருக்கின்ற இளைஞர்கள் அல்லது ஊர் மக்கள் என்பவர்கள் அந்த ஊருக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். அதாவது வெளியில் இருந்து யாராவது வந்து ஊரில் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தினால் அனைவரும் ஒன்றாக இணைந்து அதற்கு எதிராக போராடுவார்கள். ஆனால் இன்று ஊருக்குள்ளேயே போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்தான சூழலை அல்லது ஆபத்தான சமூக கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் உருவாகி விட்டது என்றுதான் கூற வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த கிராமங்களும் நகரங்களும் தற்பொழுது தள்ளப்பட்டு விட்டது. இதனால் பலர் அச்சங்களுடன் வாழுகின்ற சூழல் இருக்கின்றது. அதை தவிர இது தொடர்பாக போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தையும் பலரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.